மனசார ஒரு பொண்ண காதலிச்ச தப்ப தவிர வேற எந்த தப்பு சித்தப்பா, அதே மனசுல நினைச்சுக்காதீங்க சித்தப்பா. இல்லம்மா, ஒரு முன்னாடி அவ கால்ல விழுந்தது கூட எனக்கு பெருசா வலிக்கல. ஆனா அவ உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசி நம்ம அப்ப மக உறவே கொச்சப்படுத்திட்டாளம்மா. உன்னைய அந்த சபையில தப்பா பேசிட்டாங்க. அதத்தாம்மா என்னால தீர்ணிக்க முடியல. என் மனசு வலிக்குதுமா. எங்க சித்தப்பா கிண்ணிக்கு மட்டும் அது வாங்கி தரீங்களா? என்னம்மா சரக்கா? அத குடிச்சிட்டா மட்டும் இது உடம்புல பட்ட வலி இல்லாதா? மனசுல பட்ட வலி அவ்வளவு சீக்கிரமா போகாது. தம்பி, அந்த சீக்கு பிடிச்ச கழுத சொன்னது மனசுல வச்சுக்கதையா. நீ என் தங்கையா, சொக்க தங்கையா. நான் இருக்கேன்டா, கவலைப்படாத. அத்தை, அவங்கள கொஞ்சம் தனியா விடுங்க. வாங்க, எங்க வாங்க. மடி, என்ன சித்தப்பா? நெஞ்சு கொஞ்சம் படபடப்பா இருக்கு. கொஞ்சம் சுக்குமல்லி காப்பி போட்டு கொண்டு வரியா? போட்டு தரேன் சித்தப்பா, வாங்க. சூழ்நிலை அமையாத வரைக்கும் எல்லாம் ராமன் தான். வாய்ப்பு அமைஞ்சிட்டா எல்லாரும் சாமானியம் தான். தப்பு பண்றவன் தான். அதுவும் மாணிக்கம், நீ கல்யாணம் ஆகாதவன். அவனுக்கும் ஆசை இருக்கும்ல. யாரு நினைச்சு அப்பா இல்லாத எனக்கு அப்பண்டி அவரு. தாய்க்கு மேல பாசத்தை காட்டுற தாய் மாமன். என் கஷ்டத்தை எல்லாம் கூட இருந்து பாத்துக்கிட்ட நல்ல நண்பண்டி அவரு. தைரியம் உனக்கு? எல்லா உறவுமா இருந்த என் மாமனு அந்த உத்தம ராசாவ கேவலமான ஒரு பொய்ய சொல்லி மனசால கொண்டுட்டே சாகுற நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்க. உன்னெல்லாம் உசுரோட விட்டன்னு வச்சுக்கோ. அவன் என் மேல காட்டின பாசம் எல்லாம் பொய்யா போயிடும். எங்க எங்க வரண்டி. வேணாங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க. என்ன எதுவும் பண்ணாதீங்க, குத்தாதீங்க ப்ளீஸ். உனக்கு நான் வேணுமா? ஏன் கையாலேயே குத்துறேன், செத்து தொலை. என்னாச்சு? இவன் எங்க போனா? நான் சந்தேகப்பட்டது சரியாதான் போச்சு அத்தை. இவங்க கோவத்துல போய் அவளை கொலை பண்ணவே போயிட்டா. ஐயோ, ஏண்டா, ஏற்கனவே என் தம்பி இப்படி இருக்கானேன்னு நான் கவலையில இருக்கேன். இதுல வேற நீ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறியா? மாமாவ இந்த நிலைமைக்கு ஆக்குனவள எப்படிமா அவளை சும்மா விட சொல்ற? அதான் ஆத்திரத்துல அங்க போய். எங்க கோவத்துல ஒரு முடிவெடுத்தா அது என்னைக்குமே தப்பானதாதான் இருக்கும். என்ன நடந்தாலும் தயவு செஞ்சு நிதானத்தை விட்டுறாதீங்க.
அப்பதான் நம்மளால ஏதாவது ஒரு சரியான முடிவை எடுக்க முடியும். என்ன நீங்க டாக்டர், என்னாச்சு? இது மேசிவ் அட்டாக். அவர் பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்குமா. அவருக்கு இப்ப பிரஷர் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்குமா. உடனே ஆபரேஷன் பண்ணாதான் அவரை காப்பாத்த முடியும். ஆனா இப்ப அவர் இருக்கிற பாடி கண்டிஷன்ல எங்களால ஆபரேஷன் பண்ண முடியும். பிபி லெவல் குறைஞ்சு அவர் பாடி கண்டிஷன் நார்மலுக்கு வந்தாதான் எங்களால மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இன்னும் 1 hour பார்க்கலாம். அதுக்குள்ள அவர் நார்மல் வந்துட்டா ஆபரேஷன் பண்ணிடலாம். இல்லனா கஷ்டம்தான். என்னடா பயந்துட்டியா? நான் உங்களை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன்டா. நீ சந்தோஷமா என் மாப்பிள்ள கூட வாழ்றத பார்த்துட்டு நீ பெத்து போறத தூக்கி கொஞ்சாம இந்த கட்ட போகாதுமா. அது மட்டுமல்ல, என்ன பழி சொல்லி உன் வாழ்க்கைக்கு குறுக்க நிக்கிறவள நான் ஒழிக்காம சாக மாட்டேன்டா. சித்தப்பா, நானும் உங்களை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். நீங்க நம்ம குடும்பத்துக்கான தூண். அக்கா பயந்துட்டாளா? ஆமா, உங்களை நினைச்சு ரொம்ப துடிச்சிட்டாக. அது வெள்ளந்திம்மா, அதுக்கு நான் உசுறு. சித்தப்பா, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் உங்களை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அவங்க கிடக்குறாங்கம்மா. நான் பழைய மாணிக்க மாதிரி தெம்பாத்தே இருக்கேன். நீ பயப்படாத. நான் செத்து பொழைச்சு அந்த யமனையே பார்த்து சிரிச்சிட்டு வந்திருக்கம்மா. கடவுளே காப்பாத்துப்பா. ஐயோ, என்ன வேண்டுதுன்னு தெரியலையே. கடவுளே, என் மகன் ஜாதகத்துல இருக்கிற தோஷம் நீங்கணும். என் மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு குறுக்க நிக்கிற இவ வீட்டை விட்டு சீக்கிரம் போகணும். அதுக்கு நாளைக்கு பரிகாரம் நல்லபடியா நடக்கணும். அப்ப இவ வீட்டுல இருந்தா தொந்தரவா இருக்கும். அதுக்காக உன் முன்னாடி ஒரு திருவிளையாடல் பண்ண போறேன். நான் பண்ற தப்புக்கு என்ன மன்னிச்சு, நான் பண்ண போற நல்லத மனசுல வச்சு நீ எங்க பக்கம் நிக்கணும் சாமி. என்ன வேண்டுதலா இருக்கும் தெரியலையே. என்னடி கோயிலுக்கு வந்துட்டு சாமிய கும்பிடாம என்ன யோசனையில இருக்கிற? கண்ணை மூடி கடவுள்கிட்ட எனக்கு இன்னும் 14 நாள்ல கல்யாணம், அது நல்லபடியா நடக்க நீதான் துணை இருக்கணும்னு வேண்டிக்க. என்ன இவங்க எனக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க?
இதுல என்ன வில்லங்க இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, இந்த கிழவியோட பேச்சு ஒவ்வொன்னும் கண்ணி வெடியால இருக்கும். என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? அப்படியே மலைச்சு போய் நிக்கிற. கண்ணை மூடி வேண்டிக்க. கடவுளே, முதல்ல என்ன இந்த கிழவி கிட்ட இருந்து காப்பாத்து. இன்னைக்கு வேண்டுதல்ன்ற பேர்ல என்ன இம்சை பண்ண காத்திருக்கோ தெரியலையே. நீதான் என்ன காப்பாத்தணும்பா. எங்க போயிட்டாங்க? ஒருவேளை அன்னைக்கு தேங்காவை தலையில உடைச்ச மாதிரி எனக்கு ஏதாவது வாங்க போயிட்டாங்களோ? ஐயோ, அத்தை 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 அத்தை, ஐயோ எங்க போனாங்க இவங்க? அத்தை அத்தை அத்தை, சொல்லிக்காம கேட்காம எங்க போயிருச்சு? ஒருவேளை வீட்டுக்கு திரும்ப போயிருச்சோ? எங்க போனா என்ன சனி தொலைஞ்சா சரிதான். நல்ல வேலை, நம்ம இன்னைக்கு எந்த பரிகாரமும் இல்லாம தப்பிச்சிட்டோம். தேங்க்ஸ் கடவுளே. இப்ப எங்க வரலன்னு எங்க கிட்ட கேக்குத? எனக்கு என்ன தெரியும்? நான் சாமி கும்பிட கண்ணை மூடினேன். திரும்ப கண்ணை திறந்து பார்த்தா அவங்களை காணும். நான் கோயில் ஃபுல்லா தேடிட்டு அவங்க எங்கேயுமே இல்ல. சரி, ஒருவேளை வீட்டுக்கு வந்திருப்பாங்களோன்னு நானும் வந்தேன். ஏய், இந்த கதையெல்லாம் எங்களை நம்ப சொல்றியா? மரியாதையா சொல்லு. அத்தை எங்க? சுதா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த நாயை அடிக்காம விட்டா நம்மள கடிச்சு குதறிடும். நீ கேட்டியா? இப்ப பாரு, எங்க அம்மாவை என்னமோ பண்ணிட்டா. ஏய், மரியாதையா சொல்லு, எங்க அம்மா எங்க? என்ன பண்ண அம்மாவை? நான் என்னங்க பண்ண போறேன்? நிஜமாவே அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இது ஏன் மேல சத்தியம். ஏய், உனக்கும் சத்தியத்துக்கும் ரொம்ப தூரமாச்சு. நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. ஏய், எங்கடி வச்சிருக்க எங்க அம்மாவை? ஐயோ, என்னையவே வீண் பலி போட்டு கொல்ல பார்த்தான். இப்ப எங்க அக்காவை என்ன பண்ணிருக்கான்னு தெரியலையே. இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டா. இப்ப என்ன பண்ண போறிய? திரும்ப ஆத்திரத்துல கோவப்பட்டு இவள கத்தியால குத்தி கொலை பண்ண போறியலா? இல்ல நிதானமா பொறுமையா யோசிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியலா? ஆமா மாப்பிள்ள, அமுதா புள்ள சொல்றதே சரி. இவன் நாம கேட்டா உண்மையை சொல்ல மாட்டா. போலீஸ்ல கூட்டு போய் நல்லா லாடம் கட்டாதான் உண்மை வெளிவரும். மாப்பிள்ள, உடனே போலீஸ் வர சொல்லு. ஏய், மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்லன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. நீ எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டே. இல்லங்க, இப்பவே போலீஸ் வர வைக்கிறேன். சொன்னது ஏய். கேளுங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. உண்மையாவே எனக்கு தெரியாதுங்க. என்ன நம்புங்க. போலீஸ் வரட்டு வரு. நான் சொல்றது ஏய். கேளு. ஹலோ. என்னங்க? ஹலோ சார். சார், சார் நான் தேவக்கோட்டையில இருந்து பேசுறேன் சார். சார் வாங்க சார், வாங்க. நான் தான் கால் பண்ண உங்களுக்கு. இதோ நிக்கிறா பாத்தீங்களா? இவ எங்க அம்மாவை கடத்தி எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா. கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. சார், நீங்க தான் இவகிட்ட உண்மையை வர வச்சு எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஏமா, இவங்க அம்மாவை நீங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? மரியாதையா சொல்லிடுங்க, இல்லனா என் விசாரணை வேற மாதிரி இருக்கும். சார், எனக்கு சத்தியமா தெரியாது சார். நான் எதுவுமே பண்ணல. சார், இவ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. நீங்க உங்க பாணியில கேளுங்க. வாங்க வாங்க சார், வாங்க. அவங்க உள்ளதான் சார் இருப்பாங்க. உங்க ஆளுங்களை விட்டு நல்லா தேட சொல்லுங்க.
வாங்க சார். எங்க அக்கா கிடைச்சிட்டாங்களா? அவங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. கான்ஸ்டபிள்ஸ் வீடு முழுக்க நல்லா தேடுங்க. சார் என்ன சார் பண்றீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. சார் அங்க இல்ல சார். உள்ள போய் பாரியா. சார் அந்த பக்கம் இல்ல சார். சார் வீடு ஃபுல்லா பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. என்ன சார் நடக்குது? யாரை தேடுறீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. அதாவது அன்னலட்சுமி அம்மாவை நீங்களே ஒளிச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறீங்களா? அவங்க இங்கதான் இருக்காங்க, நான் பார்த்தேன்னு இவங்க சொன்னாங்க. அதான் பார்த்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன சார் சொல்றீங்க? எங்க அக்கா காணாம நாங்களே துடிச்சு போய் கிடக்குறோம். உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் வந்து காத்துட்டு இருந்தா நீங்க என்னடா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க எங்க வீட்டுல வந்து எங்க அக்காவே தேடிக்கிட்டு இருக்கீங்க. இது பாருங்க, இதெல்லாம் இவங்க உண்மையை மறைக்கிறதுக்கு சொல்ற பொய்யா இருக்கும். மாட்டி விடவா போற? ஐயோ இங்க தானே இருந்தாங்க. அங்க இன்ஸ்பெக்டர் சார், போனேன். நீங்க இல்ல. தப்பு பண்ணிட்டீங்க. அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது அவ கூட்டாளி இவளையும் சேர்த்து கூட்டு ஆமா போயிருக்கணும். சார். ஜோடியை பிரிச்சிட்டீங்களா சார்? சார் இவங்க பாபநாசு படத்துல வர மாதிரி குடும்பமா நடிக்கிறாங்க. சார் அவங்க சத்தியமா இங்கதான் சார் இருக்காங்க. நாங்க எதுக்கு டிராமா பண்ணணும் சார்? நாங்க எதுக்கு சார் போய் சொல்லணும்? அவங்கள மறைச்சு நாங்க எதுக்கு விளையாடணும்? எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க? அவங்களே உடம்பு முடியாதவங்க சார். கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க சார், ப்ளீஸ் சார். ஆமா சார், வேணும்னா அவ கூட்டாளி இவளையும் கூட்டு போய் முட்டிக்கு தட்டுனா உண்மை வெளியே வர வாய்ப்பு இருக்கு சார். சார் சார், 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 சத்தியமா என்ன நம்புங்க சார். நம்புறேம்மா, நம்புறேன். வா ஸ்டேஷனுக்கு, நல்லா நம்புறேன். அதான் சார் கரெக்ட். சார் சார், சார் பாருங்க சார், பாருங்க சார். நான் நல்லா பாத்துட்டேன். எங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது. உனக்கு தான் மூளை குழம்பி போயிருக்கு. ஸ்டேஷனுக்கு வா, அங்க வச்சு வைத்தியம் பண்றேன். சார் வான்னு சொல்றேன்ல. வாமா வாமா. ஆமா ஓ அண்ணன் நட நட. சார் இங்க தான் சார் இருக்காங்க. சொன்னா கேளுங்க சார், என்ன நம்புங்க. ஒரே சினிமா பார்த்து அவ கெட்டு போயிட்டா சார். முட்டிக்கு தட்டுங்க. சார் அவங்க உள்ளதான் சார் இருக்காங்க. மா ஒழுங்கு முறையா வண்டியில ஏறியா இல்ல இங்க முட்டி தட்டவா? ஆமா மா, யோ வண்டியில வண்டியில ஏறுமா. ஏத்தியா? மா ஏறுங்க ஏறுங்க. மா ஏறுங்க. வண்டியில ஏறுமா. ஏறுமா. யோ வண்டி ஏறியா? ஐயோ மாப்பிள்ள, இங்க வர அவங்க அம்மா எங்கேயோ உட்கார்ந்து இடுப்பு ஒடிஞ்சு வருது. பரவாயில்லக்கா, இவ்வளவு பெரிய உருவத்தை எதை வச்சுக்கா மறைச்ச? இப்ப ஒத்துக்கிறேன்க்கா, உன் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரோ சூப்பர். ஒரு வழியா 2 வில்லங்கத்தையும் ஓரம் கட்டிட்டோம். இனி எந்த குழப்பமும் இல்லாம இந்த பரிகாரம் நல்லபடியா நடக்கும். அது போதும் இல்ல? மாப்பிள்ள ரெடி ஆயிரு கல்யாணத்துக்கு. இதான் சொல்ல மாட்டாங்க. நம்ம டீ ஷாப் வந்து தெம்பா அடிக்கலாம். வா போலாம். என்ன அடிச்சாலும் வாயை திறக்கறாங்க பாரு. மறுபடியுமா? நல்லா புரிஞ்சுச்சுடி. உன்னை காப்பாத்த போய் நான் வந்து மாட்டிக்கிட்டேனே. நீங்க தானே கிழவி வீட்ல இருக்கான்னு சொன்னீங்க. நீங்க சொன்னது என்ன பொய்யா? நான் இப்பவும் சொல்றேன்டி,
அவங்க வீட்லயே தான் இருக்காங்க. அவங்க ஒளிஞ்சிட்டு தாண்டி இருக்காங்க. ஆனா எங்க இருக்காங்கன்னு தான் தெரியல. ஏ துர்கா, டீ சாப்பிட்டியா? ஆரம்பிக்கலாமா? மறுபடியுமா? இவன் எப்படி வெளியில வந்தா? ஐயா பாருங்கய்யா, ஏன் கழுத்துல ஏற வேண்டிய தலைய பரிகாரம்னு சொல்லி வாழை மரத்துக்கு கட்ட வச்சு என்ன ஒதுக்க பாக்குறாங்கய்யா. ஏம்மா என்னம்மா இதெல்லாம்? ஐயா, என் பையன் ஜாதகத்துல ஒரு சின்ன தோஷம். அதுக்குத்தான் இந்த பரிகாரம். அது என்ன பரிகாரம்னு கேளுங்கய்யா. சொல்லுங்கம்மா, அப்படி என்னம்மா பரிகாரம்? ஐயா, என் மக செந்திலுக்கு 2 மாங்கல்ய பாக்கியம் இருக்கு. அத நிவர்த்தி பண்ணதான். பாருங்கய்யா. சரிதானம்மா, ஏற்கனவே அமுதா கழுத்துல அவர் தாலி கட்டிருக்காப்ல. இப்ப இந்த பொண்ணை ஏமாத்திருக்காப்ல. இப்ப கழுத்துல நாம சொன்ன தேதியில தாலி கட்ட வச்சிருவோம். அவ்வளவுதானே? ஜாதகப்படி இது சரியாயிட போகுது. அதுக்கு எதுக்கு பரிகாரம் அது இதுன்னுகிட்டு? எல்லாம் என்ன வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு இந்த அமுதா பண்ண காரியம் தான் இது. அத்தை கூட என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இவதான் என்ன ஏத்துக்க மனசு இல்லாம தான் வாழ்க்கைய பங்கு போட வந்தவன் என்ன பகையாளியா பார்த்து இப்படி பகைய வாங்கிக்கிறா. எனக்கு நியாயம் கிடைக்க உங்களை விட்டா வேற யாரும் இல்லையா? ஐயா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா. இது ஒரு பரிகாரம், அவ்வளவுதான். அவங்க ஒன்னும் யாரையும் ஏமாத்தல. நீங்க சொன்ன தேதிக்கு இன்னும் 14 நாள் இருக்கு. அது வரைக்கும் இவங்க சொன்னது எதுவுமே உண்மை இல்ல. எங்களுக்கும் இவ பொய்யானவன் நிரூபிக்க எங்களுக்கும் நாள் இருக்கு. சரிம்மா, அப்ப ஒண்ணு செய்யுங்க. 14 நாளுக்குள்ள உங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சாங்கியம் தோஷம் இதெல்லாம் கழிக்கிறதெல்லாம் நீங்க பண்ணிக்கீங்க. அதுக்கப்புறம் யாரு உங்களை கேட்க போறா? ஆனா இப்ப இதை நீங்க பண்ணக்கூடாதுமா. ஊர்க்காரங்க சொன்ன தேதியில ஏன் கழுத்துலதான் தாலி கட்டணும் உன்னோட புருஷன். தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துல இருந்து அவரு எனக்கு மட்டும்தான் புருஷன். நான் உன்னை உள்ள வர சொன்னது நீ பேசுறத நான் கேக்குறதுக்காக இல்ல, நான் ஒரு விஷயத்த காட்டுறதுக்கு. எதுக்கு இப்படி தம் புடிச்ச வசனம் பேசிட்டு இருக்க? இரு. என்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு, அதுல எனக்கு சந்தோஷம். அவரை என் புருஷனை அடையறதுலதான் எனக்கு சந்தோஷமே இருக்கு. அவர்கிட்ட என் காதல சொல்றப்போ அவர் அதை மறுத்து அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. விக்னேஷ், இதுல நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நீ கூட ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்து செந்தில் மாதிரி நீ நடிக்கணும். சும்மா இல்ல, உனக்கு நான் 5 லட்சம் பணம் தரேன். உள்ள ப்ரூஃப் எல்லாம் எப்படி மாத்தணும்னு என்கிட்ட இருக்க காசுக்கு தெரியும். என்ன மேடம், உங்களுக்கு எதிரா நீங்களே ஆப்பு வச்சுக்கிட்ட வீடியோவை நல்லா பாத்தியலா? நல்லா தெளிவா இருக்குல்ல? ஹே, நான் எதுக்குடி உன்கிட்ட கெஞ்சணும்? நீ பார்த்த இந்த படத்தை தலைவருக்கு போட்டு காட்டவா? சொல்லு, போட்டு காட்டவா? என்ன
பஞ்ச் டயலாக் பேசின வாய் இப்போ பஞ்சர் ஆயி போய் கிடக்கு. இங்க பாரு, மரியாதையா வெளிய போய் நான் சொல்றத அங்க பேசணும். பாயா செய்யறது மட்டும்தான் உன்னோடது, வசனம் எல்லாம் என்னோடது. நீ என்ன சொல்றேன்னா, ஒரு வார்த்தை மிஸ் ஆச்சு, இந்த மிஸ்ஸஸ் செந்தில் உன்னை சும்மா விட மாட்டா. அப்படியே வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவேன். இங்க பாரு, இன்னைக்கு இல்ல என்னைக்குமே அவங்களோட ஒன் அண்ட் ஒன்லி பொண்டாட்டி நான் தான். சரி, 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, போலாமா? மேடம், மேடம் கல்யாண பத்திரிக்கை ரெடி ஆச்சு. ஓ சூப்பர், ரெடி ஆயிடுச்சா? கொடுங்க. நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். அக்கா குடிங்க. இது என்னன்னு தெரியுதா? கல்யாண பத்திரிக்கை. எனக்கும் உங்க புள்ள செந்திலுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கான பத்திரிக்கை. பந்தக்கால் நட்டாச்சு, அடுத்து பத்திரிக்கையை கொடுத்துட வேண்டியதானே? என்னத்த நான் சொல்றது சரிதானே? ஏங்க, இது நம்ம கல்யாண பத்திரிக்கை பாருங்க. உங்க பேரு பக்கத்துல BA B.Ed ஆசிரியர் அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா இருக்கா பாருங்க. ஏதாச்சும் தப்பு இருந்தா சொல்லுங்க, உடனே மாத்திடலாம். சரி, பார்க்க மாட்டீங்களா? பாக்காட்டி போங்க. நான் காட்ட வேண்டிய உங்ககிட்ட காட்டி சரி பாத்துக்கிறேன். அமுதாக்கா, இப்போ நீங்க ஸ்கூல்ல போய் நல்லா படிக்கிறீங்கல்ல, இந்த பத்திரிக்கையில மாப்பிள்ளையோட டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? ஏற்கனவே நீங்க இவரை கல்யாணம் பண்றப்ப அந்த பத்திரிக்கையை பார்த்திருப்பீங்கல்ல, அதான் உங்களை சரியா இருக்கான்னு பார்க்க சொன்னேன். நீங்களும் பார்க்க மாட்டீங்களா? ஓகே. அப்புறம் அது குறை இது குறைன்னு சொல்லக்கூடாது, சரியா? சரி, நீங்க பார்க்க வேண்டாம், இந்த பத்திரிக்கையாச்சும் வாங்கிக்கோங்க. ஏன்னா நியாயமா நான் உங்களுக்கு தானே பத்திரிக்கை கொடுக்கணும், அதான முறை. வாங்க மாட்டீங்களா? அப்போ என் கல்யாணத்துக்கு வர மாட்டீங்களா? சரி, பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க ஜெனரல் வார்டு எங்க இருக்கு? நேரா போங்க மேடம். தேங்க்யூ. ஹலோ அம்மா, வாங்கம்மா. குழந்தைக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, குழந்தை விளையாடிட்டு இருக்கும் போது கீழே விழுந்து லேசா அடிபட்டுருச்சுமா. இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க, இது உனக்கு சின்ன அடியா? குழந்தைய கவனமா பாத்துக்கிறத விட அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை? அதுக்கு தானே மாசம் மாசம் உனக்கு பணத்தை இறக்கிறேன். இப்படி அசால்ட்டா இருந்தா எப்படி? கவனமா தான் இருந்தேன். குழந்தை குடிக்க தண்ணி கேட்டுச்சு, எடுத்துட்டு வர்றதுக்குள்ள கீழே விழுந்துருச்சுமா. ஆமா, இப்படி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லு. டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, காயம் செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. சாயந்தரமா ஒரு ஊசி போட்டுட்டு கூட்டிட்டு போக சொல்லிருக்காங்கம்மா. குழந்தைக்கு ஊசி போடுறதுக்குள்ள
இங்க இருக்கிற எல்லா நர்ஸும் களைச்சு போயிட்டாங்கம்மா. இதுல சாயந்தரம் ஒரு ஊசி எப்படிதான் போட போறாங்களோ. என் சமத்து குட்டியில அடம் பிடிக்காம ஊசி போட்டுக்கணும். அப்பதான் காயம் ஆறும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ ஊசி போட்டுக்கிட்டா சித்தி உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி தரேன், சரியா? அப்புறம் நர்ஸ வலிக்காம ஊசி போட சொல்லு. சொல்லிட்டேன், சரியா? நான் இப்ப போயிட்டு சீக்கிரமா உன்னை பார்க்க வரேன். அப்போ ஐஸ்கிரீம், சாக்லேட், பொம்மைன்னு எல்லாம் வாங்கிட்டு வரேன், சரியா? இப்ப படுத்துக்கிறியா? சரி, படுத்துக்கோ. நீ வெளியில வா. இங்க பாரு, இனிமே குழந்தைய தனியா விடாம கூட இருந்து கவனமா பாத்துக்கோ. இல்லன்னா தொலைச்சிடுவேன், சொல்லிட்டேன். இன்னும் ஒரு 15 நாள் தான், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நானே குழந்தைய பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன், ஜாக்கிரதை. செலவுக்கு பணம் இருக்குல்ல? வேணுமா? இந்தா, போதுமா? அம்மா, குழந்தைய நல்லா பாத்துக்கணும்னு சொன்னீங்கல்ல. அக்கா, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா? ஹேய், நலங்க உனக்கு தாண்டி. அதுக்கு நீயே வேலை பாப்பியா? நீ போய் முதல்ல புடவைய மாத்து. ஊர்க்காரங்களும் உங்க சொந்தக்காரங்களும் வரப்போறாங்க, போ. முன்ன பின்ன தெரியாத ஊர்க்காரங்க எல்லாம் வர போறாங்க. எனக்கு சொந்தமா இருந்து எதுவுமே கண்டுக்காம கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்காங்க. என்னத்த சொல்ல? ஏய், யாருடி? யாரு உனக்கு சொந்தமாக போறாங்க? வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்க. என்னைக்குமே நீ எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆகவே முடியாது. நடக்காத கல்யாணத்துக்கு என்னமா கூத்து பண்றா பாரு. எது நடக்காத கல்யாணம்? எல்லாம் நடக்கும். நீங்க முன்ன நின்னு ஆசீர்வாதம் பண்ணதான் போறீங்க. பகல் கனவு காணாது. என் கனவு நிஜமாகிறத நீங்க பாக்கதானே போறீங்க அத்தை. அத்தை, நாம எதுக்கு இவ கூட எல்லாம் போய் சரிக்கு சமமா நின்னு பேசிட்டு இருக்கணும்? அவ என்னமோ பண்ணிட்டு போறா, விடுங்க. அப்படி சொன்னா எப்படிக்கா? நீங்களும் இதுல கலந்துக்கணும்ல. எங்க என்னங்க இந்த கோலத்துல இருக்கீங்க? போங்க, போய் பேண்ட் சட்டை இல்ல வேட்டி எடுத்து கட்டிக்கோங்க. நான் எதுக்கு கட்டிக்கணும்? என்ன லூசா நீ? என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? எனக்கு ஊர்க்காரங்க முன்னாடி நீங்க நலங்கல வைக்கணும்ல. அதுக்கு இப்படி இருந்தா எப்படிங்க? போங்க 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 போங்கங்க. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அடிச்சு பல்ல உடைச்சிரும். ஏங்க இருங்க, இவ சொன்னா அது நடந்துருமா என்ன? இது பாரு, நீ என்ன பண்ணாலும் என் புருஷன் உனக்கு நலங்கு வைக்கவே மாட்டாரு. அப்படியா? பார்க்கலாம். உன் கண்ணு முன்னாடியே அவர் எனக்கு நலங்கு வைப்பாரு. நீயே வைக்க சொல்லுவ பாரு. வாங்கக்கா. அவ கிடக்குறா, விடு. நீ வா அமுதா, வா மாமா. என்ன சக்கரை கசப்பா இருக்கா? ஏண்டா, உனக்கு என்ன திமிரு இருந்தா சிங்கத்தோட குகைக்குள்ளேயே வந்து வாலாட்ட நினைச்சிருப்ப. அதான் இப்ப உன்னோட வாலை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிக்கிட்டு இருக்கும். நீ ரொம்ப பாதுகாப்பா எனக்கு தெரியாம இருக்கிறதா நினைச்சியா? நானும் உன்னை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கதான் நீ யாருன்னு தெரியாத மாதிரி இருந்த. சமயம் வரும்போது பயன்படுத்தலான்னு இருந்தேன். அதுக்கான நேரம்
இப்ப வந்துருச்சு. என்ன ஏய், அண்ணே வயல பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க. அப்பப்ப தண்ணி மட்டும் காட்டுங்க. வரட்டா? வணக்கம். ஐயா, என் பேச்ச மதிச்சு உங்க சொந்தக்காரங்க உறவுக்காரங்களெல்லாம் கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுல என்னமா இருக்கு? நீ நம்ம ஊரு பொண்ணாயிட்ட, நீ கவலையப்படாத. உனக்கு எதுவா இருந்தாலும் இந்த ஊருக்காரங்க உறவுக்காரங்களா நாங்க வந்து நிப்போம்மா. என்னமா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? நலங்க ஆரம்பிச்சிட வேண்டியதானே? என் கூட பிறந்த அக்கா இருந்தா கூட இப்படி எனக்காக பண்ணிருக்க மாட்டாங்க. அக்கா, உங்க கையால எனக்கு நலங்கு வைங்க. தடவு தடவு, நல்லா தடவு. இப்ப தெரிஞ்சிடும். எங்க நீங்க வாங்க. உங்க வீட்டு சார்பா நீங்க முதல் நலங்கு வச்சு ஆரம்பிங்க.